இன்னைக்கு பதிவில் சமயபுரம் மாரியம்மன் இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு நமக்காக விரதம் இருக்கிறார். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவிலுக்கும் தலைமை பீடம். உலகத்தில் எந்த மூலையில் மாரியம்மன் கோவில் இருந்தாலும், நான் சொற்பொழிவுக்காக உலகம் முழுக்க பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு. நான் ஆப்பிரிக்கா போனப்போ அங்கே நான் அம்மன் கோவில் பார்த்துருக்கேன், மாரியம்மன் கோவில் பார்த்துருக்கிறேன். கனடாக்கு போனப்போ அங்கே மாரியம்மன் கோவில் பார்த்துருக்கேன். சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில் எங்கெல்லாம் நான் உலகம் முழுக்க சொற்பொழிவுக்கு போயிருக்கேனோ அங்கெல்லாம் மாரியம்மன் கோவில்கள் நிறைய பார்த்துருக்கேன். அந்த கோவில்களுக்கு நான் போயிருக்கேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவிலுக்கும் தலைமை பீடம் எதுனா சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். அந்த கோவிலில் மாரியம்மன் பட்டினி இருப்பாள், விரதம் இருப்பாள். அதற்கு பச்சை பட்டினி விரதம்னு பேர். பொதுவாக நாம தான் விரதம் இருப்போம் இல்லையா? இன்னைக்கு சஷ்டி முருகனுக்கு விரதம், இன்னைக்கு சதுர்த்தி விநாயகருக்கு விரதம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு விரதம், இப்படி நாம தான் விரதம் இருப்போம். ஏகாதசியா பெருமாளுக்கு விரதம் அப்படின்னு. ஆனால் ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் தான். மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 27 நாட்கள் சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறாள், பட்டினி கிடக்கிறாள். இதற்கு பச்சை பட்டினி விரதம் என்று பெயர். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த காலகட்டத்தில் பங்குனி கடைசி ஞாயிறுக்குள்ள, ஏன்னா இப்போ பங்குனி மாதம் தானே, முடிஞ்சதுன்னா சமயபுரம் மாரியம்மனை நீங்கள் போய் ஒரு முறை நேரில் தரிசனம் பண்ணுங்க. அம்பாள் தன்னுடைய பக்தர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் அவளை சென்று நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 27 நட்சத்திரங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருப்பவள் சமயபுரம் மாரியம்மன். நீங்கள் எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம். மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்கிறாங்கம்மா, ஆயில்ய நட்சத்திரம் ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்கம்மா, இப்படி சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அவள் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அவளை சென்று தரிசனம் செய்கிற போது நமக்கு நிச்சயமாக நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் சமயபுரம் பக்கத்தில் இருக்கிறீங்க அல்லது திருச்சியை தாண்டி நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் சமயபுரம் மாரியம்மனை, அதுவும் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் உங்களுடைய வேண்டுதலை போய் சொல்லி பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக சமயபுரம் மாரியம்மன் அதை நிறைவேற்றி தருவாள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.